நமஸ்காரம் சார். சார்கிட்ட எப்பவுமே ஒரு தேனிக்கிட்டு இருக்கிற ஒரு சுறுசுறுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். வேகமாக நடப்பாங்க, பதட்டம் இருக்காது. பல வேலைகள் செய்வாங்க. என்சிசி மாஸ்டராக இருப்பாங்க, கிரிக்கெட் அம்பையரிங் போவாங்க, கிளாஸ் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கும். எல்லா வேலைகளையுமே அவர் நிறைவாகவே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் சாரோட வாலெட்டை என்கிட்ட காமிச்சாங்க. அந்த வாலெட்டில் சார் என்சிசி மாஸ்டர் ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ இருக்கும். நான் அதை பார்த்துட்டு, சார் இதை பார்த்தா பெரிய போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருக்கிறீங்களா சார் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு சார் சொன்னாங்க, டேய் எவனாச்சும் ஆட்டோ உட்காரன் வெளியூர் போகும்போது என்கிட்ட வாலாட்டினாலும் இந்த ஃபோட்டோ காமிச்சாலே போதுண்டா, எல்லாம் பயந்துருவாங்கடா அப்படின்னாரு. நமஸ்காரம் சார். சார் ஒரு முறை கிளாஸில் சொன்னாங்க, இந்த மாதிரி 3 வீக்ஸ் நான் கல்கட்டா போகிறேன், கிரிக்கெட் அம்பையரிங்காக போகிறேன், ஆனால் வர்றதுக்கு 3 வாரம் ஆகுன்னா. எங்களுக்கெல்லாம் ஒரே ஜாலி. ஏன்னா அந்த 3 வாரம் நாங்கள் படிக்க வேண்டியதில்லை, ஒப்பிக்க வைக்க வேண்டியதில்லை, படித்தாட்ட எழுதி காமிக்க வேண்டியதில்லைன்னு ரொம்ப ஜாலியாக குதித்தோம். ஆனால் சார் ஒரு ரிக்கு வச்சார். டேய் நான் 3 வாரம் நான் இருக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் 3 வாரத்துக்கும் என்னென்ன நாள் யார்கிட்ட என்னென்ன நீங்கள் எழுதி காமிக்கணும் இல்லை ஒப்பிக்கணும் அப்படிங்கிறத ஒரு ப்ரோக்ராமை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் 3 வாரமும் அவர் சொன்னதுபடி வார்த்தையை நாங்கள் தட்டல, 3 வாரமும் நாங்கள் படித்து முடிச்சிட்டோம். இதில் என்ன ஒரு பெரிய பிரின்சிபல் அப்படின்னா, சாரி இருந்தாலும் இல்லாட்டியும் வேலை நடந்துக்கிட்டே இருக்கணும். அது ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. இந்த ஆட்டோமேஷன் தான் பெரிய பிரின்சிபல் இன்னைக்கு. இந்த ஆட்டோமேஷன் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிடுங்க, ப்ராவிடென்ட் ஃபண்ட் எடுத்துக்கிடுங்க, எல்லாத்துலேயுமே உங்களையும் அறியாமல் தொடர்ந்து அந்த வேலை போயிட்டே இருக்கும் பொழுது எப்படி அன்னைக்கு அறிவை சேமித்தோமோ அதே மாதிரி பணத்தை சேமிக்கலாம். பல வேலைகள் இந்த ஆட்டோமேஷன் மூலமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு ஒரு சின்ன விதையை அவர் அன்னைக்கு சார் போட்டார். அது எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு புரியும் பொழுது இதெல்லாத்தையும் என்னால் இது ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது என்னால். தேங்க்யூ ஸோ மச் சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய குடும்பத்துடைய ஒரு காமன் ஃப்ரெண்டு என்னை தஞ்சாவூரில் இருந்து பட்டுக்கோட்டையை அடுத்த ஒரு கடற்கரை ஓரத்து கிராமத்துக்கு என்னை காரில் ட்ராப் பண்ணுறதுக்கு வந்தார். அவர்கிட்ட நாங்கள் பேசிக்கிட்டே போகும்பொழுது என்னுடைய வாழ்க்கையை பற்றி எல்லா கதைகளையும் கேட்டுக்கொண்டே வந்தார். ஒரு கடைக்கோடி கிராமத்துலேருந்து என்னுடைய வாழ்க்கை எப்படி ஓடுனுச்சு, எப்படி திருச்சிக்கு வந்தேன், அப்புறம் என்னை எதை மாற்றியது, எதை நோக்கி நான் பயணித்தேன், இப்போ எப்படி ஆஸ்திரேலியாவில் வந்து இருக்கிறேன், என்னுடைய பயணங்கள்லாம் பொதுவாக தான் பேசிகிட்டு வந்தோம். கடைசியில் நான் என்ன சொன்னேன்னா, சாரை பற்றி தான் பேசிகிட்டு வந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் பல திருப்பு முனைகளுக்கு என்னையும் அறியாமல் அவர் எப்படி விதையை போட்டிருக்காருங்கிறத பேர சொல்லலையே தவிர என்னுடைய டீச்சர்னு சொல்லி தான் பேசிக்கிட்டு வந்தேன். அப்புறம் அவருடைய கதையை கேட்டேன். அவர் சொன்னார், அவர் பிஸ்னஸில் உள்ளவர், ஆனால் கிரிக்கெட் மேலே அதீத ஆர்வம் உள்ள மனிதர். அவர் கிரிக்கெட் அம்பையரிங்க அதுக்குள்ளே எக்ஸாமெல்லாம் எழுதி அதை எப்படி அவர் முடித்து அதுக்கான முயற்சியில் இருக்கிறாருங்கிறதெல்லாம் சொன்னார். அவர் சொன்னார், அவருக்கும் இதே மாதிரி ஒரு டீச்சர் திருச்சியில் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்களுக்கு. அவர் அந்த எக்ஸாமை முடித்து அவரை பாஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தார் அப்படின்னு சொன்னார். இதை பேசி முடிச்சுட்டு நாங்கள் வீட்டில் போய் இறங்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு கேள்வி வந்துச்சு. சார் உங்களுக்கு உதவுன அந்த அம்பையரிங்க்கு உதவுன அவரோட பேர் என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார் டிஎம்டி அப்படின்னார். அவர் என்கிட்ட கேட்டார், உங்களுக்கு உதவுன அந்த டீச்சரோட பேர் என்னன்னு கேட்டார். நான் டிஎம்டி சார்னு சொன்னேன். 2 பேரும் நாங்கள் கட்டி பிடிச்சிக்கிட்டோம். 2 பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்து டிஎம்டி சாருக்கு அந்த ஃபோட்டோவை நாங்கள் அனுப்பணும். எவ்வளோ நெகிழ்ச்சியான சம்பவம் பாருங்கள். நமஸ்காரம் சார். நான் சார்கிட்ட 9th 10th 2 வருஷம் படித்தேன். சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ். நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன். சார் நான் ஸ்கூலை விட்டுட்டு ஒரு 5 வருஷம் கழித்து வெளியில் போனது பிறகு தான் நான் சாரை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, சார் நமக்குள்ள நிறைய நல்ல விஷயங்களை விதைச்சிருக்கிறாங்க. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி சார்ட்ட இருக்கிறது, அந்த அன்பு, கம்பீரம், எல்லார்ட்டையுமே கனெக்ட் ஆகிருப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா கிளாஸில் சின்ன சின்ன டீமாக பிரிச்சிருப்பார். ஒரு டீம் இருக்கும், அந்த டீமுக்கு கீழே மல்டிபிள் டீம் இருக்கும். ஒருத்தவங்கள்ட்ட நம்ம ஒப்புவிக்கணும், எழுதி காமிக்கணும், தொடர்ந்து இதை செய்வோம் நம்ம. அதே மாதிரி இங்கிலீஷை ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் பிற்காலத்தில் அந்த 5லேருந்து 7 வருஷம் கழித்து நான் வாழ்க்கையில் இந்த பிரின்சிபிள்ஸு நம்மளை அறியாமல் கம்மிங் பேக் டு அஸ். இதை நம்ம எப்படி அதை நமக்கு எப்படி ஏற்பட்டுச்சுன்னு யோசித்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
இந்த டிஎம்டி என்கிற மாபெரும் மனிதன், மகத்தான மனிதன் அவர். அவரை எனக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கிற மாற்றங்கள் என்னையும் அறியாமல் அவர் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதை நான் அடிக்கடி அவரை நான் தேடினேன் ரொம்ப. அந்த ஒரு 7 வருஷம் கழித்து, ஒரு 10 வருஷம் கழித்து நான் ரொம்ப தேட ஆரம்பித்தேன். அவருக்கு அவருடைய கனெக்ஷன் கிடைச்சது பிறகு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன், இந்த மாதிரி அவருக்கு அவரை நம்ம ஒரு பெருமைப்படுத்தணுமே எல்லாருமே சேர்ந்து. அவருக்கே தெரியாமல் அவர்கிட்ட இருக்கிற அந்த மாபெரும் லீடர்ஷிப் குவாலிட்டி எத்தனை பேரை உருவாக்கியிருக்குன்னு நம்ம நினச்சி பார்க்கும் பொழுது உண்மையிலே எனக்கு அவரை நினைத்து பெருமையாகவும், இந்த லைஃப்பில் அவரை நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியமாகவும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஹலோ வேதரத்னம், உன்னுடைய வீடியோவை பார்க்கும்போதும் சரி, 4 வீடியோ அனுப்பிச்சிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கும்போதும் சரி, நீ அனுப்பிச்ச மெசேஜை படிக்கும்போதும் சரி, மனம் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்ததுப்பா. நீ ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய ஒரு மருத்துவராக இருக்கே அப்படின்னு கேள்விப்படும்போது, இது உன்னை விட, உங்கள் அப்பா அம்மாவை விட, இயர் ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு தான் மகிழ்ச்சி அதிகம். பிகாஸ் அது எங்களுக்கெல்லாம் ஒரு பாட்டு இருக்குன்னு நினைக்கும் போது பெரிய சந்தோஷம்ப்பா. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். உன்னுடைய பிஸி ஷெட்யூலில் இவ்வளோ வீடியோ போட்டு, இவ்வளோ மெசேஜ் போட்டு, இதுக்கெல்லாம் டைம் எடுத்துட்டு பார்த்தியா, அது நம்ம ஸ்கூல் மேலே நீ வச்சிருக்கிற பிரியத்தை காட்டுறதுப்பா. மறக்கவே முடியாது. உன்னுடைய தகுதிக்கு நீ உலகம் பூரா சுற்றுவேன்னு நினைக்கிறேன். எப்படியும் யூஎஸ்க்கு வருவேன். அந்த மாதிரி வர சமயத்தில் எனக்கு கால் பண்ண, இங்கே மீட் பண்ணுவோம். இந்தியா நான் வர சமயத்தில் நீ வந்தேன்னா கண்டிப்பாக பார்ப்போம். நீ பட்டுக்கோட்டையிலேருந்து அங்கே பார்க்குறேன், கண்டிப்பாக பார்க்குறேன். எப்படி உன்னை கல்யாணத்துக்கு வந்தேனோ அதே மாதிரி பட்டுக்கோட்டைக்கு பார்க்குறேன். ஒன்னெல்லாம் பார்த்தோன்னாக்க எனக்கு எல்லா மனசில் இருக்க எந்த பிரச்சனையும் மறந்து விடும்பா. அவ்வளவு ஸ்வீட் ஃபேஸ், ஸ்வீட் வாய்ஸ், ஸ்வீட் மெமரிஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் என்கோமியம்ஸ். இவ்வளவு புகழ்ச்சி உண்மையிலேயே என்ன சொல்றது, டிக்கிள்ஸ் அவர் ஈகோ. அந்த அளவுக்கு நீ பேசியிருக்கேன். அதுக்கு தகுதியாக்கிக்கணும்னு நான் பகவான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூப்பா. காட் பிளஸ் யூ.